ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாண்டா டான்ஸ் சீசன் 3 கடைசி எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஏன் ஒரு மாதமாக வீடியோ வரலடான்னு கேட்டால் என்னோடய ஃபோன் வந்து செத்துருச்சு. என்ன ப்ரோ செத்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் செத்துருச்சு. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு மாதத்துக்கு அண்ணனால் வீடியோ போட முடியல. ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி வீடியோ வந்துருச்சு. அண்ட் இனிமேல் வீடியோ ரெகுலராக வருமானு கேட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நான் இன்னும் என் ஃபோனை சரி பண்ணல. இது டிஸ்பிளே போயிருந்தாலும் ஏதோ சம்பவம் நான் மேனேஜ் பண்ணி மொத்த வீடியோவையும் இதிலே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ கொஞ்சம் பாதி பார்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அண்ட் பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக்கை போட்டு பாருங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் ஆகும். ஏற்கனவே நம்ம ஒரு மாதம் வீடியோ வர போடல. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ காட்ட போகுதுன்னு வர தெரியல. ஸோ கொஞ்சம் நீங்கள் எங்கேஜ்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நிறைய பேருக்கு போகும். ஓகே, அவ்வளோதான். வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாண்டா டான்ஸ் சீசன் 3 எபிசோட் 8, அதாவது கடைசி எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 10 சாப்டர்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். 111லேருந்து 120 வரைக்கும். அண்ட் எப்படி இருந்தாலும் இந்த மந்தில் வந்து சீசன் 2 அனிமே ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு சீசன் 3 வந்து நம்ம சேனலே போட்டாச்சு. 4 வந்து பார்ப்போம். பிகாஸ் நான் இப்போ போட்ட வரைக்குமே அவ்வளோ வியூஸ் போல. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் அப்படி அனிமே சீசன் 2 பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யாருக்காவது ஸ்பாய்லர் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் நம்ம சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ ரீச் போகும்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்கு டாண்டா டான்ஸ் இப்போ. ஸோ அவ்வளோதான் கைஸ், லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட்டாக எல்லாரும் நம்ம மோமோ அப்புறம் அவளை வந்து சுற்று போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாற்றி போட்டு அடிச்சிருப்பாங்க. அது நம்ம முழுசாக சொல்ல முடியாது. என்ன நடக்குதுன்றதை பேனலில் ஸ்லோவாக பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஓக்கு வந்து மாசா நம்ம மோமோ வந்து காப்பாற்றுறான். நம்ம ஓக்கோ டர்போ ஃபார்மில் இருக்கால. ஸோ அவனோட கேரக்டரே மாறி இருக்கும். அவன் வந்து கறிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பான். நம்ம மோமோ வந்து அப்படியே ஓக்கோ கட்டுப்பிடிச்ச அவன் ஃபீலிங்ஸை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த சைடை பார்த்தா நம்ம மொமலை அடி வாங்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம மோமோ ஃபஸ்ட்டு போயிட்டு மொமலாவை காப்பாற்றுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுடுவா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மொமலாவை வந்து நம்ம ஷிரட்டோரி வந்து காப்பாற்றிடுறா ட்ரில் போட்டு. அதுக்கப்புறம் நம்ம கப்பாவும் இந்த சைடு ஒருத்தனை போட்டு பாங்க எடுக்க. அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு ரோபோட் சதுரும் யாரான்னு பார்த்தா இங்கே அப்படியே நம்ம ஓக்கு வந்து சொல்லுவான், சரி நான் தூங்குறதுனால மறைஞ்சு போயிட்டேன், எனக்கு டியூஸ்டே அப்படின்ற மாதிரி. வேற என்ன, நம்ம ஈவிலை வந்து சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு வந்து இருப்பான். அவனுக்கு அடுப்பேற்றுற மாதிரி இந்த ஸ்னைப்பர் ரோபோட் ஒரு அடி அடிச்சு விட, யாரா நீ என்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஃபுட்பால் எடுத்து ஒரே அடி, அவ்வளோதான் ரோபோட்டுக்கு பிளாஸ்ட். இப்போதான் நம்ம ஈவிலை வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, யாரா நீங்களா, நான் இப்போ டாக்கு கோரான் கூட சண்டை போட போகிறேன், எவனாவது குறுக்கால வந்தீங்க அப்புறம் உங்க எல்லாரையும் கொண்டுடா அப்படின்ற மாதிரி மாசா ஒரு போஸ்ட் நின்றுப்பாங்க எல்லாரும். பயங்கரமாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் சாப்டர் ஸ்டார்டிங்கில் எல்லாரும் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டு அடிப்பாங்க பாருங்க. அந்த பேனலை நான் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓக்கு வந்து என்ன பண்ணுவான், அவனோட அந்த ஸ்பைரல் பவரை வச்சு எல்லாரையும் போட்டு பொந்து கட்டிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஒமனவும் மோமோ அதை பார்த்துட்டு இருக்க ஒரு ரோபோட் அவங்களை அடிக்க வரும். இந்த ரோபோட் கிட்ட இருந்து நம்ம ஈவிலை வந்து இவங்களை காப்பாற்றுது. ஆக்சுவலாக நம்ம ஈவிலை வந்து காப்பாற்றணும்லாம் பண்ணல, அந்த ஸ்பேஷிப்பை தூக்கி நம்ம ஓக்கு மேலே அடிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அந்த டைமில் ரோபோட் வந்து சிக்கி சதறிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஷிப்பை தூக்கி நம்ம ஓக்கு மேலே போட்டு இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மோமோ வந்து கதறிட்டு இருப்பா, இப்போ இதுக்கு நேரமாடா அப்படின்ற மாதிரி. இவங்க அடிச்சிட்டு இருக்க அப்போ ரெண்டு பேருமே திரும்பி பார்க்குறாங்க. என்னடானா இந்த பிளாக் பெல்ட் வாங்கின ரோபோட் வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்த மாதிரி ஒரே உதையா போட்டு பறக்க விட்டுரும். அந்த டைமில் நம்ம ஈவிலை கண்ணசர இன்னொரு ரோபோட் வந்து பிடிச்சி பழக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் பார்க்க அந்த ஜகு மாதிரி தான் இருக்கும். நம்ம ஓக்கும் ஈவிலையை காப்பாற்றலாம் போக மறுபடியும் பிளாக் பெல்ட் வாங்கின ரோபோட் வந்து நம்ம ஓக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம ஈவிலை வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்க. அவனும் பொறுக்காம அவன் பவர் யூஸ் பண்ணி ஒரு அடி தான் அடிப்பான். அவ்வளோதான், ஒரு குத்தியாக அது பிளாஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈவிலை சொல்லுவான் பாருங்க, என்ன தெரியுமா சொல்லுவான், இவ்வளோ நேரம் போனால் போது நீங்கள் எல்லாரும் கூல் ஷேப்பில் இருக்கீங்கன்னு பார்த்தா நீங்கள் சொல்ல கேட்காம வந்து அடிக்கிறீங்க, இதுக்கப்புறம் பொறுக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிளாஸ்ட் விட்டுட்டு இருப்பான். இந்த டைமில் நம்ம பிளாக் பெல்ட் வாங்கின ரோபோட்டை நம்ம ஓக்கு பிடிச்சி பழந்துட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ரீசா ரோபோட் வந்து என்ன பண்ண பார்க்க நம்ம மோமோ வந்து ஓக்கு காப்பாற்றிடுறா. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் பெல்ட் வாங்கின ரோபோட்டை நம்ம ஓக்கு வந்து பிடிச்சி பழந்து எடுக்க. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரீசா ரோபோட்டுக்கு இவங்களுக்கு சண்டை நடக்குது. நம்ம ஓக்கு வந்து அடிக்க ட்ரை பண்ணுறான். பட் அந்த ஃப்ரீசா வந்து ஒரு ஸ்பேஸை யூஸ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால நம்ம ஓக்குவால் அவனை தொடக்கூட முடியாது. இந்த டைமில் அந்த ஃப்ரீசா ரோபோட்டும் அந்த ஸ்பேஸை வந்து பிளெண்ட் பண்ணி சம்திங் அட்டாக் பண்ண பார்க்க இப்போ தான் நம்ம மோமோ ஓக்கும் பேசிக்கிறாங்க. நம்ம ஓக்கு வந்து சொல்லுவான், அவன் என்னால் தொடக்கூட முடியல அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம மோமோ ஏன் அட்டாக்ஸ் அவன் மேலே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக அவன் அட்டாக் பண்ணுறப்ப இப்படி பின்னாடி போகிறப்ப நம்ம மோமோ வந்து சம்திங் அவன் பின்னாடி வந்து நோட் பண்ணுறா. நம்ம மோமோ என்ன சொல்கிறான்னா, அவன் பின்னாடி வந்து நிறைய குப்பைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன கதைனா, இந்த ஃப்ரீசா ரோபோட் வந்து இது எடுக்கிறதுல ஸ்பேஸ் அது எல்லாத்தையுமே வந்து இன்னொரு டைமென்ஷனில் ஸ்டோர் பண்ணி தான் இவங்களை அட்டாக் பண்ணுது. பார்த்ததுக்கப்புறம் நம்ம மோமோக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ நம்ம ஓக்கோ வந்து கிட்ட போக சொல்கிறா. நம்ம ஓக்கோ வந்து என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் எதுவும் சொல்ல மாட்டா. இப்போ தான் நம்ம மோமோக்கு வந்து நம்ம செப்போ சொன்னது ஞாபகம் வரும். நம்ம செப்போ வந்து சொல்லியிருப்பான், அவனால் மட்டும் தான் அவனை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஓக்கோ வந்து சரி நான் அவனை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கிட்ட போவாங்க. நம்ம ஃப்ரீசா ரோபோட்டை அவன் பவரை யூஸ் பண்ணி அடிச்சிட்டு இருப்பான். இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம மோமோ வந்து ஓக்கு மேல இருந்து ஜம்ப் பண்ணிடுவான் சாரி கேட்டு. கரெக்டா நம்ம மோமோ வந்து நம்ம ஃப்ரீசாக்கு முன்னாடி இருக்க. நம்ம மோமோ வந்து அவளோட அந்த பீமை யூஸ் பண்ண போவா. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஃப்ரீசா ரோபோட் வந்து நம்ம மோமோவை அடிச்சிருது. ஒரு செகண்ட் நம்ம ஓக்குக்கு வந்து மூச்சு நின்று போச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே அந்த பாஸ்ட் மெமரிஸ்லாம் வந்துட்டு போவோம். நம்ம ஓக்கும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. என்ன வரானா, இந்த சைடு ஃப்ரீசா ரோபோட் வந்து செதறுது. அதோட பேக் கேங்க பாதி காணாம போயிடும். இப்போ தான் வந்து சொல்கிறாங்க நம்ம செர்ப்போ வந்து என்ன சொல்லியிருப்பானா, நம்ம மோமோவால் வந்து டைமென்ஷன்ஸை கிராக் பண்ணி அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம மோமோல வந்து சொல்லுவா, இப்போ அவனால் அந்த ஸ்பேஸ் கவிங் யூஸ் பண்ண முடியாது, அவனும் நம்மள மாதிரி ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க நம்ம மோமோ வந்து காப்பாத்துறா ஓக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான், அடுத்த செகண்டே நம்ம ஆள் போயிட்டு ஃப்ரீசாவுக்கு பிளாஸ்ட் விட்டு வந்துருவாப்ல. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்ல நம்ம ஓக்கு வந்து மோமோவை காப்பாற்றினதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. சைடில் பார்த்தா இவங்க மண்டை உடையிற அளவுக்கு சண்டை போட்டுருக்காங்க. வாங்கடா சண்டை போடான்ற மாதிரி மறுபடியும் சண்டைக்கு இறங்குவாங்க. இந்த சைடு நம்ம மோமோல வந்து கைது சூட்டில் போட்டு பழந்துட்டு இருப்பா. இப்போ என்ன ஆகுதுறானா,
பிளாஸ்ட் ஆன நம்ம ஃப்ரீசா ரோபோட் வந்து அதோட சூட்டை விட்டு இப்போ தான் வெளில வருது. பார்க்க ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இவ்வளோ வேலையாக காட்டியிருக்கு. அது என்ன பண்ணோம், நேராக கைது சூட்டுக்குள்ளே போந்து நம்ம அமலாவை அட்டாக் பண்ணிட்டு சூட்டை கண்ட்ரோல் எடுத்து அதோட மோடை மாற்றி விட்டுரும் போல. அது பார்த்தா குட்டி கைஜுவாக இருந்தது பெரிய டைனோசர் மாதிரி டீரெக்ஸ் மாதிரி ஆகிடும். பயங்கரமாக இருக்கும் அந்த பேனலும். அதுக்கப்புறம் அங்கே அந்த ஆக்டோபஸ் கைஜுவை எடுத்து வேலையை காட்ட இங்கே எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அது வேற உள்ள நம்ம அமலாவை தூக்கி வச்சு வம்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மோமோ வந்து ஐராவை காப்பாற்ற சொல்லுவா. பட் இங்கே ஐரா கிட்டே நிறைய பேர் வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ போக முடியாது. அப்போ தான் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிட்டு அங்கே நம்ம கென்டா பைக் எடுத்துட்டு மாசம் வந்து என்ட்ரி கொடுப்பான். அவனை நேரம் வந்து அந்த லெட்டரை எடுத்து காட்டுவான். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம கென்டா வந்து லெட்டர் எடுத்து நீட்ட நம்ம மோமோ வண்ட வழியாக கேட்டுட்டு இருப்பான். உன்னை வண்டா வர சொன்னால் நான் கிராண்ட் மார்க் வச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா நம்ம ஆக்டோபஸ் வந்து வமோலாவை தூக்கி போட்டு விளாட்றன்னு சொல்லிட்டு மேலே வந்து தூக்கி போட்டுரும். உடனே கென்டா இது எனக்கான நேரம்னு சொல்லிட்டு நானோ ஸ்கினை பட்டுன்னு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி மாற்றி அப்படியே ஃப்ளைங்கில் போயிட்டு இருக்க கூட நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்பேஸ்ஷிப்பை பிளாஸ்ட் பண்ணி விட்டுறோம். நம்ம கென்டாவும் ஃப்ளைங்கில் இருக்கப்பவே அப்படியே நம்ம வமோலாவை காப்பாற்றுறான். இப்போ தான் நம்ம பையன் இன்னொரு வித்தை காட்டுறான். அப்படியே பட்டுன்னு அவன் சட்டையிலேருந்து இன்னொரு நானோ ஸ்கின் எடுத்து அப்படியே நீட்டி அது ஒரு பெரிய மேசிவ் ரோபோட்டாக ஆக்குவான். பயங்கரமாக இருக்கும் அந்த சீனு. இந்த பேனலை பார்த்தாலே தெரியும் பயங்கரமாக இருக்கும். இல்லை அப்படியே நம்ம கைஸில் வந்து சேர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ தான் நம்ம கென்டா வழக்கம் போல பேர் வைக்கிறான்னு காமெடி பண்ணிட்டு இருப்பான். இந்த ரோபோட்டுக்கு பேர் என்னதுனா த எண்ட் ஆஃப் டாய் பெகாசஸ் சகாட்டா மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவரை எடுத்து ஒரே அடி நம்ம டீரக்ஸாக மாறின கைஜு வந்து பேக் ஃபில் படிக்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம கென்டா ரோபோட்டை ஏறி உட்காந்ததுக்கப்புறம் பண்ணுற சம்பவத்தை தான் காட்டுறாங்க. அந்த டவரை எடுத்துகிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிச்சு கடைசியில் டவரையே தெரிக்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா உள்ளே ஏறி உட்காந்து ஆக்டோபஸ் வந்து காண்டாயிட்டு நம்ம கென்டாவோட ரோபோட்டை கண்டமணிக்கு அடிச்சு உடச்சிரும். லாஸ்ட்டாக நம்ம கென்டா இருந்த இடத்த அப்படியே கையோடு பிடிச்சி நசுக்க போக இப்போ தான் நம்ம கென்டா வேலைத்தனம் பண்ணி அப்படியே அந்த டீரக்ஸ் இல்லை இது பார்க்க டீரக்ஸ் மாதிரி இல்லை பேசாமல் காட்ஸிலான்னு வச்சுப்போமா. அப்படியே நம்ம காட்ஸிலாவை வந்து அப்படியே ஜெட் பேக்கில் போட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு சொருவு போட்டு சோழியை முடிச்சிருவான். இந்த இடத்துல தான் நம்ம கென்டா வந்து பயங்கரமாக மாஸ் காட்டியிருப்பான். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே சம்பவத்தை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம கென்டாவும் மோமோலாவும் ஹாப்பியாக கீழே லேண்டிங் ஆகிட்டு வந்துருக்கு. இங்கே நம்ம ஓக்கு வந்து அவனோட பந்தை கண்டுபிடிச்சிட்டான். அதை நம்ம மோமோ கிட்ட சொன்னால் நம்ம மோமோ வரப்பவே பார்த்துடுறா வெடிச்சிட போகுது அப்படின்னு பயமுத்தியோட அட கம்முன்னு இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு வழியாக எடுக்க நம்ம மோமோ வந்து சொல்லிட்டு இருப்பா. இன்னும் இது தொங்கிட்டே இருக்கு, அதை வெடிக்கிற வரைக்கும் நசுக்க போகிறோம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னமா பேசிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஓக்கு பார்த்துட்டு இருப்பான். ஒரு வழியாக நம்ம ஓக்கோட கோலி குண்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே மேலே பார்க்குறாங்க. பார்த்தா மேலே இருந்த வார்ப் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இவங்களும் ஹாப்பி ஆகிட்டு இருக்க. அடுத்த பண்ணாலே சரியான ஷாக். என்னடானா அந்த மொத்த ஃபோர்ஸுமே மொத்த ஷிப்பையும் கிளப்பிட்டு வந்துட்டாங்க ஏறத்துக்கு. அப்படியே ஒவ்வொரு ஸ்பேஸ் ஷிப்பையும் காட்டுறாங்க. பார்த்தா வரப்பவே எல்லா பில்டிங்கும் பிளாஸ்ட் விட்டு வந்துருப்பாங்க. அந்த பேனல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கும். அங்கே அந்த ஸ்பேஸ் ஷிப் எல்லா இடத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிருக்க. இங்கே நம்மளாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க போயிட்டு இருக்கப்ப இப்போ இவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா நம்ம ரைகோ கஷிமா என்ட்ரி தராங்க. என்னடா குட் நியூஸ் அப்படின்னு சொல்றான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க. நம்ம மோமோலாம் ரைகோவை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான் எல்லா ஹோப்பையும் வந்து அப்படியே மண்டிட்டு உட்காந்துட்டு இருக்க. இப்போ தான் நம்ம ரைகோ வந்து அப்படியே சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் பார்க்குறா. பார்த்தா எல்லா ஸ்பேஸ் ஷிப்பும் அங்கே எல்லாரையும் சம்பவம் செஞ்சுட்டு இருக்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிங்கமாக திட்டிட்டு நம்ம ரைகோ களத்தில் இறங்கி எல்லாருக்கும் பிளாஸ்ட் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் நம்ம ரைகோவை பவர்ஃபுல்லான டீமன் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். நம்ம ரைகோ என்ன பண்ணுவா அந்த பில்டிங்கில் இருக்கிற கிளாஸ் மட்டும் இல்லை இருக்கிற எல்லா கிளாஸையும் அவன் ஃபேஸை வர வச்சு சிங்கிள் ஹேண்டடில் இல்லை சிங்கிள் ஹேண்டை வச்சு அந்த பெரிய ஸ்பேஸ்ஷிப்போட சோழியை முடிச்சிருவா. லைக் எனக்கு பார்க்குறப்ப யாருமா நீ அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துலாம் எதுக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இட்ஸ் நாட் வேஸ்ட்டு. அவங்களுக்கு போக அந்த பவர் தேவைப்படும். பட் இப்போ நம்ம ரைகோ பண்ணுற சம்பவத்தை பார்ப்போம். நம்ம ரைகோ கையில் இருக்கிற ஒரு சிங்கிள் மிரரை வச்சு அந்த மொத்த ஸ்பேஸ்ஷிப்பையுமே பிளாஸ்ட் விட்டுட்டு இருப்பா. அந்த பேனல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்கும். அப்படியே அதை வெளில பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லா ஏலியன்ஸும் அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரைகோ இவங்க சைடு திரும்ப இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம ஓக்கு வந்து என்ன பண்ணுவான் மோமோக்கு பதிலாக என்ன எடுத்துக்கோ அப்படின்னுவான். அதை பார்த்துட்டு நம்ம மோமோ வந்து இல்லை ஓக்குக்கு பதிலாக என்ன எடுத்துக்கோ அப்படின்னுவா. அதுக்கப்புறம் இவங்களோட இந்த கதையை பார்த்துட்டு நம்ம ரைகோக்கு அவளோட ஓல்டு பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துருச்சு. அவன் என்ன யோசிச்சான்னு தெரியல பட்டுன்னு மறைஞ்சு போயிடுவான் இவங்களை விட்டுட்டு. அதுக்கப்புறம் எங்கடா போனா அப்படின்ற மாதிரி நடு ரோட்டில் அனாம தான் நின்றுட்டு இருக்க. இப்போ தான் வீட்டை எடுத்துகிட்டு வராங்க எல்லாரும். அதுக்கப்புறம் வீட்டுள்ள ஏறி நேராக கிளம்பி போகிறாங்க. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா எல்லாரும் பயங்கரமாக உட்காந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா திடீர்னு எங்கேருந்தோ நம்ம செருப்பா வரான். நீ அப்புறம் உயிரோட இருக்க நம்ம மோமோ கேட்டால் இப்போ தான் நம்மளோட கப்பா வந்து சொல்லுவான். இந்த மாதிரி அவனுக்கு அடிபட்டு இருந்த டைமில் வந்து இவன் நானோ ஸ்கின் வச்சுட்டு தான் ஃபைட்டுக்கு வந்திருப்பான். ஸோ அதை வச்சு நம்ம செருப்பை எப்படியே உயிர் பொழைச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் இன்னொரு தடவை நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணிங்கன்னா அவங்கள மொத்தமாக வைப் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம செருப்பு எதுவும் சொல்லாமல் போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம சைக்கோ பாட்டியும் நான் இல்லாத டைமில் கரியை மட்டும் காலி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம மோமோ அதை பற்றி இப்போ யார் கவலைப்பட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ தான் அவளுக்கு அந்த லெட்டர் வச்ச ஞாபகம் வருது. நம்ம மோமோவும் ஓக்குக்கு ப்ரப்போஸ் பண்ணதை நினச்சி அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம சைக்கோ வந்து மறுபடியும் கரின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்க. நான் போய் கரியை வாங்கிட்டு வர தயவு செய்து அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கும்பலாக அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு கரியை வாங்கிட்டு வந்துருக்காங்க. நம்ம மோமோ வந்து யோசிச்சுட்டு இருப்பா அதை எனக்கு தெரியாமல் அவசரத்தில் எழுதிட்டேன் இப்போ ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒருவேளை அவன் அதை பார்க்காம விட்டுருப்பானோ இல்லை அவன் அதை பார்த்துருப்பான் அப்படி பார்த்துருந்தா ஏன் அவன் இன்னும் நார்மலாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருப்பா. நம்ம ஓக்கு வந்து எதுக்கு அவள் அப்படி எழுதியிருந்திருப்பா ஒருவேளை அவள் என்ன ஃப்ரெண்டாக லவ் பண்ணுறாளா இல்லை என்ன நிஜமாலே ஒரு மேனாக லவ் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு சைடு கன்ஃபியூஷனில் இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபியூஷனில் கத்திட்டு இருக்கேன். நடுவில் நம்ம கென்டா வந்து எதுக்கு இவ்வளோ நர்வஸாக இருக்கா ஒருவேளை நான் பின்னாடி நடக்கிறதால தான் அப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணு நல்லா தலையை தடவிக்கிட்டே போயிட்டு இருப்பான். இப்போ இன்னொரு ஷாக்கு என்னடானா அந்த சைடு ஒரு பெரிய உருவம் நிற்கிது. யாரா நீங்களே கண்டுபிடிச்சி
கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேறு யாரும் இல்லை, அந்த கிழிஞ்ச வாய் ரைக்கோ தான். பட் ட்விஸ்ட் இன்னும் முடியல. ஸோ அதுக்கிட்டே இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. வாங்க அடுத்த சாப்டரில் என்ன ட்விஸ்ட்டுன்றதை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ரைக்கோ காஷிமா வந்து அப்படியே ஸ்லோமோ போட்டு அப்படியே பொறுமையாக திரும்ப பார்த்தா அந்த கிழிஞ்ச வாய் பொண்ணு போயிட்டு வேறு ஏதோ பொண்ணு நின்றுருக்கோம். யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் அந்த பொண்ணுன்ற மாதிரி நம்ம ரைக்கோ மறுபடியும் அதோட ஒரிஜினல் மூஞ்சி எடுக்கும். இப்போ தான் நம்ம ரைக்கோ வந்து சொல்லுவோம் ஏன் இந்த முடிவை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அந்த கண்ணாடியில் இருக்கிறப்ப இது வந்து பார்த்துருக்கும் போல் இவங்க அவங்க மேலே வச்சிருந்த பாசம் அன்பு இதெல்லாம் பார்த்து இதுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் என்னோட மேனை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே பறந்து போக ஆரம்பிச்சிடும் அதோட ஒரிஜினல் ஃபார்ம் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் இவங்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சோடா அப்புறம் சில பொம்மைலாம் வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம மோமோ கேட்பா யாரை கேட்டுற பொம்மைலாம் வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெண்டா வந்து சொல்லிட்டு இருப்பான் இந்த பொம்மையில் ஸ்டெல்த் மோட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம மோமோ வந்து சொல்லுவா இது வந்து அவளுக்கு ஃபஸ்ட் டைம் மொமோலோவை பார்த்த ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது அந்த டைம் மட்டும் அந்த கோல்டன் பால் க்ளோ ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நம்மக்கும் ஒருவேளை அவளை நம்ம கிட்ட சேர்க்கறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபேட் அப்படின்ற கணக்கில் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே அவுட் ஆஃப் ஸ்பேஸில் நடக்கிற சம்பவத்தை காட்டுறாங்க. பார்த்தா நம்ம மொமோலோவோட மாமா அதான் அந்த பாட்டி வந்து அங்கே வெளில அந்த தாத்தா கூட சேர்ந்து சம்பவம் பண்ணிருப்பாங்க. அவுட்டர் ஸ்பேஸில் வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் விட்டுருப்பாங்க ஸ்பேஸ்ஷிப்பில். அவங்க கண்ணில் பயமே இருக்காது, அப்படியே சிரிச்சுக்கிட்டே சண்டை போட்டுருப்பாங்க. அப்படி இங்கே கீழே நம்ம எர்த்தில் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம டர்போ கிரானி வந்து கீழே இருந்து ஒரு சிப் எடுக்குது. அது நம்ம செர்ப்போடுதுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து தலையில் வச்சு பார்க்க இப்போ நம்ம டர்போ கிரானிக்கு வந்து அந்த செர்ப்போ பண்ணுற விஷயம்லாம் தெரிய வருது. இவங்க வந்து அந்த டேட்டா வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களை இன்வைட் பண்ணவங்களை பற்றி. இப்போ தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இங்கே வந்து பெர்மிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஈஸியாக இருக்கும். அவங்க மறுபடியும் இன்வைட் பண்ண வாய்ப்பு இருக்குது, நம்ம மற்ற ஏலியன்ஸையும் வந்து அலர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம செர்ப்போவில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் நம்மளுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனை, ஏன்னா அவங்க கூட செயின்ட் ஜெர்மன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எவன்றதை நம்ம வரப்போகிற சீசனில் பார்ப்போம். லாஸ்ட்டாக நம்ம டர்போ கிரானியும் ஒரு வியர்ட் லுக் விட்டுருக்க அதோட இந்த சாப்டரும் இந்த சீசனும் முடிவடைகிறது. கைஸ் நான் சீசன் 4 கண்டினியூ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. பிகாஸ் டான்டாடானுக்கு கடந்த லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு ஒரு மாதத்தில் 100 வியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் பார்த்து செஞ்சுடுங்க கைஸ், அவ்வளோதான். டார்கெட்லாம் எதுவும் இல்லை, நல்லா வியூஸ் போச்சுன்னா நானே சீசன் 4 கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you guys in another video.